ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பிரியாணி பார்க்கலாம். பஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் பஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சு கழுவி அரிக்கையில் போட்டு வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஊற வச்ச சோயா சங்ஸை போட்டு நல்லா நெய்யில் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரித்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி எல்லாம் வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுடலாம். அதை போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, பிரியாணி மசாலா போட்டு நல்லா வணக்கலாம். வேணுங்கிறவங்க 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் பிரியாணி ரைஸ் அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு ஒரே விசில் விட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு தோசைக்கல்ல ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதுமாரி அந்த குக்கரை எடுத்து வச்சிட்டோம்னா 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் தம் போட்ட மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். அது இப்போ புதினா, கொத்தமல்லி தழை எல்லாமே தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.